வந்தாருங்களா? எல்லாரும் ஆக்ஷன்ல கம்மி பரிசு வச்சுன்னுக்குறாங்க நினைக்கிறீங்க. நீங்க ஆக்ஷனே போகாம டீம் ரெடின்றீங்க போல. இவனுங்க எல்லாருமே ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு அடுத்து என்னென்ன பண்ணலான்னு மூவ் பண்ணாங்க. ஐபிஎல்கே ரெடிங்க. ஷெட்யூல் அந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்தாங்க. மும்பையின் செல்லக்குட்டி போலங்க இவரு. நல்லா பண்ணுவாரு நம்புவோம். முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் ரோத்தர் ஃபோர்ட்டு போன சீசன் ஓஹோன்னு மாதிரிலாம் பண்ணல, லைட்டா பண்ணாரு. அப்புறம் கல்கண்டே அவர் எடுத்துருக்குறாங்க. குஜராத் டீமுக்கு லாஸ்ட் சீசன் விளையாடுனாரு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு மும்பை பாய்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நம்ம பக்கம் பும்ரா அவன் ட்ரெண்ட் போல்ட்டும் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். போன வாட்டி பிளே ஆஃப் வரைக்கும் போயிட்டு விட்டு வந்தாங்க. இவர் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கும் நல்லா வெயிட்டாக தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா விக்னேஷ் புத்தர் எதுவும் விட்டாங்கன்னு தெரியல. வில் ஜாக்ஸ், ஹார்திக், நமந்தீர், சூர்யா, திலக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் கையை வச்சுட்டு அப்படியே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியான் ரிட்டல் 10 ரோஹித்தும் இவங்க ஆக்ஷனில் போய் விளையாடணும்னு எந்த இதுவுமே இல்லை. மும்பைக்கு மட்டும் ரூல்ஸ் மட்டும் கொண்டு வந்துருந்தியா ஆக்ஷனே போகாம இது பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்களா. சம்பவம் செய்ய ஓஜி கடப்பாரலாம் ரெடி. சம்பவம் செய்ய நம்ம சென்னையும் ரெடி. 2026 ஒண்ணு மட்டும் முடியுதுங்க. 2 பேர் நடுவில் தான் போட்டி. போன சிஎஸ்கே இன்னும் எம்ஐ. நீங்க சொல்லுங்க மக்களை யார் ஜெயிப்பான்னு.